யோசேப்பு சொல்லுங்கள், யோசேப்பு ஒருத்தர் மூலமாக பல தேசத்தின் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயிரோடு காப்பாற்றப்பட்டார்கள், கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. யோசேப்பு குடும்பமே அந்த வறுமையிலிருந்து தரித்திரத்திலிருந்து யோசேப்பு நிமித்தமாய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனமும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். காரணம் யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததுனால அநேகருக்கு ஆசீர்வாதம், அநேகருக்கு விடுதலை. அதனால தான் வேதம் சொல்லுது, பர்னப்பா விசுவாசம் உள்ளவனாக இருந்தான், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தானா, சரிங்களா, அவன் மூலமாக அநேகர் கர்த்தரவசமாய் திருப்பப்பட்டார்கள். கரங்களை தட்டி புதிய உடன்படிக்கையில் நடந்தது. அதனால் எனக்கு அன்பாக உங்கள் மேலே என் மேலே அப்படியேப்பட்ட அழைப்பு இருக்குது. இதை யார் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வான். பிசாசு இதை கெடுக்கிறதுக்கு தான் எதாவது பிரச்சனையை கொண்டு வந்து என்னத்தையாக கொண்டு வந்து சோழி முடிக்க பார்ப்பான். இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட வந்து உங்களை தூக்கி எடுப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.